ஹாய் கைஸ், இது உங்கள் எஸ்பி ரெடிமேட் காம்பவுண்ட் வால். நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக். இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம லோக்கல்லே பண்ணுதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1000 அடி ஃபுல்லாக போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டை இருக்கிறனால ஒரு 10 அடி ஹைட்டு எடுத்து போட்டிருக்கிறோம். 5-6 வருஷமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் நிற்குது. என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே காங்கிரீட் ஃபுல்லாக இங்கேருந்து அது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருக்கு. அதனால தான் நல்லா நிற்கிது. இது பார்த்திங்கன்னா கீழே வந்து 10 அடி குழி, அதனால் வந்து அப்படி போட்டிருக்கிறோம். ஸ்பெஷலாக கஸ்டமருக்காக போடுறோம். அது ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் முன்னப்பின்ன வரும். இது பார்த்திங்கன்னா 7 அடி ஹைட்டுக்கு போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்கை. இந்த ஹைட்டை விட நம்ம மேலே எடுக்கக்கூடாது, இந்த மட்டும் தான் கொண்டு வரணும். இதுலேருந்து ஒரு 100 அடி இப்போ புதுசாக போட சொல்லியிருக்கிறாங்க. 10 அடி ஹைட்டு பார்த்திங்கன்னா கீழே 1 அடி 3 அடி ஆழம் தோண்டி போட போகிறோம். ஏன்னா அது வந்து எல்லாம் லூஸ் மண்ணாக இருக்கிறதுனால நம்ம வந்து போட்டால் கொஞ்சம் கஸ்டமர் வந்து சேஃப்டி இல்லை, ஒரு 3 அடி எச்சா 1 அடி எச்சா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் நம்ம வந்து இது 9 அடி போட்டிருக்கிறதுனால 10 அடி போஸ்ட்டு ஒரு ஸ்லாப் கீழே மண்ணுக்குள்ளே இறக்கி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு போஸ்ட்டு நட்டி முடிச்சாச்சு. மட்டம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு லாஸ்ட்டு போஸ்ட்டு நட்டி மேல் நூல் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட் நட்டுவோம். மட்டம் வந்து பக்காவாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காங்கிரீட் போடணும். காங்கிரீட் அப்படியே 2 அடிக்கு ஃபுல்லாக அப்படியே காங்கிரீட்டே போடுது. கல்லுகள் எதுவும் போடாமல் பியூர் காங்கிரீட்டே அப்படியே போடுது. ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறக்கம், அதனால் காங்கிரீட்டே போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கரெக்டாக ஈவினிங் சூரியன் மறையிறப்ப எடுத்தது, அதனால் கொஞ்சம் செமையாக வந்திருக்கு. ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சுங்க. நாளைக்கு வந்து ஸ்லாப் மாட்டணும். பார்த்திங்கன்னா 8 ஸ்லாப் போடணும். 1 அடி குழி எடுத்து கீழே ஒரு ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் குழி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 1 அடியால் குழி எடுக்கிறேன். சைனிங் பார் அப்போ நீங்கள் பிடி கிளாஸில் நல்லா பிடிச்சோம், தள்ளி பிடிக்க சொல்லணும். பேக் சைடு வந்து ஃபினிஷிங் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா இவங்க சிமெண்ட்டு பாந்தில் அடைச்சிட்ருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து சைடில் கலவை போட்டு போஸ்ட்டில் கலவை அடிச்சிட்ருக்குறாப்படி. இந்த 2மே எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஸ்லாப்பில் வந்து சந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சைடில் வந்து கலவை அடிக்கிறது எதுக்காகன்னா, ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்லாப் வந்து கீழே மேலே இறங்கி வந்துடும். இந்த மழையெல்லாம் வரும்போது வெயிட் தாங்காமல் இறங்கிடும். அதுக்காக இந்த கலவையெல்லாம் அடித்தோம்னா கிச்சன் ஸ்லாப் வந்து எந்த இஷ்யூவும் இல்லாமல் அப்படியே நிற்கும்.